தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்லும் நேரம். கதை கேட்போமா? ஒரு வியாபாரி, அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர். ஒவ்வொரு பண்டிகைக்கும் அவருடைய குருவை அழைத்து உணவளிப்பார். அப்போ அன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ் வருடப்பருப்பு. அன்னைக்கு அந்த குருவை கூப்பிட்டாரு. குருவும் வருவாரு. ஒவ்வொரு பண்டிகைக்கும் நல்ல விருந்து வச்சு அவருக்கு மரியாதை எல்லாம் செய்வார். செஞ்ச உடனே அவரும் அந்த குருவும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக வாழ்த்து விட்டு போவார். ஒரு நாள் அந்த தமிழ் வருட பருப்பு அவர் குரு சாப்பிட்டு போன பிறகு அந்த வியாபாரியின் மகன் வந்தான். யார் வந்தாங்க அப்படின்னு கேட்கிறான். குரு வந்தாருப்பா, சாப்பிட்டுட்டு போனாரு. இங்க இவ்வளவு பணம் வச்சிருந்தேனே டேபிள் மேல, அந்த பணத்தை காணுமே அப்படின்னு சொல்றான். தேடிப்பாரு, எங்கேயாவது வச்சிருப்ப அப்படின்னு சொன்னான். இல்ல, அந்த குரு எடுத்துட்டு போயிருப்பாரோ அப்படின்னு சொன்னோம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, தப்பா பேசக்கூடாது, அப்படிலாம் நீ எங்க வச்சியோ, ஒரு குருவை இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ் வருட பருப்பிற்கு அப்புறம் தீபாவளி வருகிறது. தீபாவளிக்கு அந்த குரு வருகிறார். குருவை கூப்பிடுறாங்க. குரு வந்த உடனே என்ன பண்றாருன்னா, சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த வியாபாரி, என்னோட பையன் கேட்கிறான், போன வாட்டி நீங்க வரும்பொழுது அங்க பணம் வச்சிருந்தேன், நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த பணத்தை நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறான். வியாபாரிக்கு ரொம்ப கோபம் மகன் மேலே. நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லை, அப்படிலாம் பெரியவங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ என்ன இப்படி பேசுகிற, இது தவறு அப்படின்னு கண்டிக்கிறார். உடனே குரு இப்படியே ஒரு புன்னகையுடன் பார்க்கிறார். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு மகான். அவர் என்ன சொன்னார்னா, அங்கே ஒரு பகவத்கீதை புத்தகம் இருந்தது, அதை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த உடனே அதை திறந்து பார்த்தா அதில் அந்த பணம் இருந்தது. நீங்கள் அன்றைக்கு எனக்கு உணவளிக்கும் பொழுது டேபிள் மேலே இந்த பணம் இருந்தது, இந்த ஃபேன் காற்றுல பறந்து போச்சு, நான் தான் எடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த பகவத்கீதை புத்தகத்தினுள் வைத்தேன், நீங்கள் டெய்லி படிப்பீங்க, படிக்கும்போது பார்த்தா எடுத்துப்பீங்கன்னு நினச்சி வச்சுட்டு போனேன் அப்படின்னு. உடனே இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிறது. இன்னொன்று அந்த குரு சொல்கிறாரு, ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பிற்கு வந்த நான் அக்டோபர் மாதம் தான் மறுபடியும் வருகிறேன். கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் இன்னும் அந்த புத்தகத்தை எடுக்கவில்லை. அப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. பகவத்கீதையும் ராமாயணமும் படிப்பதற்காக மட்டும்தானே தவிர இந்த ஷோகேஸில் அலங்கார பொருட்களாக இருப்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெய்லி நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மொபைல்ல தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவோ பார்க்குறோம். ஒரு 10 நிமிடம் நாம் ராமாயணமும் பகவத்கீதையும் ஒரு 10 நிமிடம் படித்தால் நமக்கு எவ்வளவு ஞானம் வரும். அது நம்ம வீட்டில் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, பகவத்கீதை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெருமையா நம்ம ஒரு ஷோகேஸ்ல வைக்கிறோமே தவிர, தினம் அதில் படித்து அந்த தர்மத்தை தெரிந்து கொள்கிறோமா அப்படின்னு சொன்னா இல்லை. இதிலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால் தினமும் ஒரு 10 நிமிடம் புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த மகான் உணர்த்திய ஒரு நீதி. இதனால் வருத்தத்துடன் அவர்கள் இருவரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். நாமும் புத்தகங்களை வாசிப்போம், ஞானம் பெறுவோம், தொடர்ந்து தியானம் செய்வோம். நன்றி.